வணக்கம் உறவுகளை, நான் கருப்பன் அடிமை சாமிஜி பேசுகிறேன். ஒருத்தங்களுக்கு கெட்ட நேரம் தொடரப்போகுது அப்படின்னா அது கெட்ட நேரம் வர்றதுக்கு முன்னாடியே சில அறிகுறிகளெல்லாம் காட்டும். அதாவது என்னென்னா, எப்பவும் இரத்த காயம், அடிக்க ஒரு முறை இரத்த காயம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். சிறு சிறு விபத்துகள் ஏற்படும். அதே போல் வீட்டில் கண்ணாடிகள், அவங்க வீட்டில் மாட்டியிருக்க கண்ணாடி அடிக்க ஒரு தடவை கீழே விழுகும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தாலே ஒருத்தங்களுக்கு ஒரு குடும்பத்தில் கெட்ட நேரம் ஆரம்பிக்க போகுது, குடும்பத்தில் உள்ள தலைவருக்கு கெட்ட நேரம் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறது கன்ஃபார்ம். யாருக்கு அடிக்க ஒரு தடவை கீழே விழுந்து சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுதோ இல்லை இரத்தப்பழி ஏற்படுதோ இவங்களுக்கு கெட்ட நேரம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தம். இந்த மாதிரி நேரங்களில் கெட்டதையும் நல்லதாக மாற்றுற மாதிரி, அதாவது ரொம்ப தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சு அப்படின்னு சொல்கிறது மாதிரி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு சில பொருட்களை பயன்படுத்தி ரொம்ப பாதிப்பு இல்லாமல் மாற்றிக்கிறலாம். அரசமர இலை, தினம் ஒரு அரசமர இலையை நம்ம சாப்பிட்டு வரணும். முடிஞ்சால் தினம் ஒரு 21 முறை இல்லை ஒரு 54 முறை அரச மரத்தை சுற்றி, அதான் அரச மரம் பிள்ளையார் இருக்கிற அரச மரமாக இருந்தால் மிக சால சிறந்தது, சுற்றி வணங்கினோம் அப்படின்னா இந்த கெட்ட நேரத்தில் அதோட பாதிப்பு கம்மியாக இருக்கும். அதே போல் எலுமிச்சங்கனி, இதை நம் வீட்டு நிலப்படியில் எப்பவும் கட்டி வச்சுருக்கணும். அதே போல் பூசணிக்காய், வெண்பூசணி, அந்த வெண்பூசணியை நம்ம சூடம் பொருத்தி தாண்டணும். ஒரு வெள்ளிக்கிழமை இரவு நேரத்தில் ஒரு வெண்பூசணியை வீட்டு வெளியில் சூடம் பொருத்தி அதை தாண்டணும். ரொட்டேட்டாக 4 புறமும், இப்போ இப்படி ஒரு புறத்துலேருந்து ஒரு சைட்லேருந்து, இப்போ மேற்க இருந்து கிழக்க தாண்டினோம்னா அடுத்து திரும்பி கிழக்க இருந்து மேற்க, அடுத்து வடக்க நின்று தெற்க நின்று வடக்க, இப்படி தாண்டணும். பார்வையிடல பின்னாடி பின் சைடு தாண்டிடக்கூடாது. இந்த மாதிரியும் வாரம் ஒரு முறை செஞ்சுட்டு வந்தோம்னாலும் நம்மளோட கெட்ட நேரத்தால் ஏற்படுற பாதிப்புகள் கம்மியாகும். இந்த கெட்ட நேரம் ஏற்படுறதே நம்மளோட கிரக சூழ்நிலைகள்னால தான். கிரக பாதிப்புனால, கிரகங்கள் நீச்சமடைகிறதுனாலும் ஏற்படுற பாதிப்பு தான் இதாகுது. ஒருத்தங்களுக்கு நல்ல நேரம் இருக்க தட்டியும் தெய்வத்தோட பெருசாக தேவையே கிடையாது. தெய்வத்தோட துணை இல்லைனாலும் கிரகம் நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா, கிரகத்தோட அருட்கிரகத்தினால நம்ம கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லா இருப்போம். ஆனால் எப்போ நமக்கு கெட்ட நேரம் ஆரம்பிக்குதோ, நம்மளோட கிரக சூழ்நிலைகள் பாதகமாகுதோ, அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்மளோட குலதெய்வத்தோட அனுகிரகம் நமக்கு கண்டிப்பாக தேவை. அதனால் எப்பவும் நம்ம குலதெய்வத்தை மறந்துடக்கூடாது. ஒரு குலத்தை காத்து வர்றது குலதெய்வம் தான். அந்த குலதெய்வத்தை நம்ம என்னைக்கு மறந்து அசால்ட்டாக இருக்கிறோமோ அன்னைக்கு அதில் இருந்து நமக்கு பிரச்சனை தான். பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியூர்களுக்கெல்லாம் போகிறவங்க குலதெய்வத்தை வருஷத்துக்கு ஒரு முறை கும்பிடுறது கூட பெரிய கஷ்டமாக நினைக்காங்க. ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. வருடத்துக்கு ஒரு முறை நாட்டும் குலதெய்வத்தை வணங்கணும். அதுலேயும் முன்னோர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வெளியூர்களுக்கு போனவங்க நீண்ட தூரம் குலதெய்வத்தை வணங்கணுங்கிற காரணத்தினால குலதெய்வத்தை வணங்காமல் விட்டுருந்தாங்க. அதே மாதிரி குலதெய்வத்தை அடுத்து வர்ற சந்ததியினருக்கு தெரியப்படுத்தாமல் போயிடுறாங்க. இதனால குலதெய்வ சாபம் ஏற்படுறது சாதாரணமாக இருக்குது. இன்றைக்கெல்லாம் அடியன்ட்ட வர்றவங்களுக்கு பெரும்பாலும் குலதெய்வம் தெரிய மாட்டேக்கு, குலதெய்வம் சாபமும் இருக்குது. குலதெய்வம் சாபம் ஒரு குடும்பத்தில் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வம்சத்தில் மிக விரைவில் ஒரு 7 தலைமுறைக்குள்ளேயே அவங்க வம்சம் ஆண்வாரி சற்று குலதெய்வம் மாறிப்போகும். அதனால் குலதெய்வ சாபத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு பார்க்கணும். குலதெய்வ சாபம் இருக்கிற குடும்பங்களில் கிரக சூழ்நிலைகள் வரும்போது பாதிப்பு மிக கடுமையாக இருக்கும். அதே குலதெய்வத்தை வணங்கிக்கிட்டு வர்றவங்களுக்கு அந்தளவுக்கு பாதிப்பு இருக்காது. தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா குலதெய்வத்தை நம்ம ஒரு கிரக சூழ்நிலைகளை, கிரக பாதிப்புகளை
குறைச்சி கொடுக்கறதுல குலதெய்வத்தை மிஞ்சின தெய்வங்கள் வந்து எதுவுமே இல்லை. ஒரு பெரிய தெய்வங்களோட அருள், அதாவது ஈசன், பெருமாள் போன்ற சக்தி, இவர்கள் மகாலட்சுமி போன்ற தெய்வங்களோட அனுக்கிரகம் கிடைக்கணும்னா கூட நாம் வணங்கும் சிறு தெய்வமாகிய நம் குலதெய்வம், நம் வீட்டு தெய்வங்களோட அனுக்கிரகம் இருந்தால் மட்டும்தான் குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும். அதனால் இந்த கிரக சூழ்நிலைகள் இருக்கும்போது குலதெய்வத்தை வணங்கிட்டு வர்றது மிக நல்லது. அமாவாசைக்கு அமாவாசை குலதெய்வத்தை போய் வணங்கிட்டு வந்தோம்னா, ஆண் தெய்வம்னா அமாவாசைக்கும், பெண் தெய்வம்னா பௌர்ணமிக்கும் போய் நம்ம குலதெய்வத்தை வணங்கிட்டு வந்தோம்னா குடும்பத்தில் ஒரு நிம்மதி, பணக்கஷ்டம் இதெல்லாம் இருக்காது. நிம்மதியான வாழ்க்கை வாழலாம், பணக்கஷ்டம் இருக்காது, வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். அதுபோல் நம்ம வந்து கஷ்டமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் போது குலதெய்வத்தை நம்ம மறந்துடாமல் வணங்கிட்டு வரணும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். கிரக சூழ்நிலைகளின் பாதிப்பு குறைகிறதுக்கு அருகம்பில்லை தூளாக்கி, அந்த அருகம்பில்லை தினம் ஒரு கரண்டி கொதிக்கும் தண்ணியில் போட்டு ஒரு காஃபி மாதிரி ரெடி பண்ணி குடிச்சிட்டு வந்தாலும் அந்த கிரக சூழ்நிலைகளால் ஏற்படுற பாதிப்பு குறையும். இதையும் நம்ம செஞ்சுட்டு வந்தால் கெட்ட நேரங்கள், கிரக சூழ்நிலைகளால் ஏற்படுற கெட்ட நேரங்களோட பாதிப்பு கண்டிப்பாக குறையும். இதையும் நம்ம பயன்படுத்திக்கிறலாம். அதில் பிரதானமாக குலசாமி வழிபாடு கண்டிப்பாக இருந்துச்சுன்னா எந்த கிரகத்தால் ஏற்படுற பாதிப்பாக இருந்தாலும் கண்டிப்பாக குறைஞ்சி தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு தீர்ந்து நன்மையான வாழ்க்கை அமையும். கிரக சூழ்நிலையோட பாதிப்பு குறைகிறதுக்கு இந்த பொருட்களை பயன்படுத்தி ஒரு தாந்திரீக வழிகளில் நம்ம பாதிப்புகளை குறைச்சிக்கலாம். அதே மாதிரி குலசாமி வழிபாடும் நம்மளோட பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்கும்.